வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து யூனிட் 7ல் இருக்கிற தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுமில் இருக்க தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவும் நம்ம தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுமில் ஜி.யு. போப் அவர்கள், வீரமாமுனிவர் அவர்கள், வேலுநாச்சியார் அவங்கள பற்றிலாம் வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா. அது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, டெலகிராம்லேயும் இருக்குது. அவங்களோட பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அறநூல்கள் வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஏலாதி அதெல்லாம் நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா. அதோட புக்ஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்களை பற்றி வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு கதை மாதிரி பார்த்துருவோம். அடுத்து இவங்களோட வரலாறு பார்க்கும்போது அதை நம்ம வரிக்கு வரி பார்த்துடலாம். உ.வே.சா ஐயா வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வந்து வாசலுக்கு வராங்க. வெளியில் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ற சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வாசலுக்கு வராங்க. யாரும் உதவி கேட்டுத்தான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப்பு கேட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு வியப்பாக இருந்ததாம். வாசலில் நின்றவரை பார்த்தால் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாசலில் இருக்கிறவங்க வந்து நல்ல படிப்பாளியாகவும் வயசானவங்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்க முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்துச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்குறார். அந்த வீட்டுக்காரர் அந்த தாத்தாட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் நிறைய பழைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியோட சிறந்த இலக்கியம் அந்த ஓலைச்சுவடியோட கலந்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓலைச்சுவடியில் உள்ளவற்றை எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓலைச்சுவடியில் இருக்கிற எல்லா இலக்கியங்களையும் நான் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வரேன். உங்கள் வீட்டில் இருக்க ஓலைச்சுவடியை கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து எழுதிட்டு நான் திருப்பி தந்துடுவேன். இந்த உதவியை மறக்காமல் தாங்கள் செய்தால் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரியவர் வந்து ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. வாசலில் நின்று கதவை தட்டுறாங்க. தட்டினோன்னு அந்த வீட்டுக்காரர் வந்து உள்ளேருந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஓலைச்சுவடி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு வந்தேன்ப்பா. உங்கள் வீட்டில் நிறைய அதில் வந்து அந்த ஓலைச்சுவடியோட சிறந்த இலக்கியங்கள் வந்து சேர்ந்து இருக்கலாம். அதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நான் புக்காக அச்சிட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் படித்து பார்த்துட்டு நான் திரும்ப உங்களுக்கே கொடுத்துருவேன். இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இந்த ஹெல்ப்பை எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த வீட்டுக்காருக்கு உடனே கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு எதுக்கு கோபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஆடிப்பெருக்கு, விடிய காலையில் வந்து ஆட்டில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் தான் வைத்திருக்கிறேன், அது பொறுக்கவில்லையா உமக்கு அப்படின்னு அந்த வயசானவரை திட்டுறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆடிப்பெருக்கு காலத்துலலாம் முன்னாடிலாம் ஆடிப்பெருக்கு காலத்தில் வீட்டில் இருக்க பழைய பொருள்கள்லாம் ஆற்றுல விடுறத நம்பிக்கையாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அவர் ஆற்றுல விடுறதுக்கு அந்த கொஞ்சம் ஓலைச்சுவடியை வச்சுருந்தாங்களாம். அதை தாத்தா கேட்கும்போது இவருக்கு கோபம் வந்துடுது. அதனால் நான் ஆற்றுல விடுறதுக்காண்டி தான் அதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாட்ட சத்தம் போடுறாங்க. ஓலைச்சுவடியை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்காங்க. தாத்தாவுக்கு தெரியும் அந்த ஓலைச்சுவடியை படிக்கணும் அப்படின்னு, அந்த வீட்டுக்காரருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும். அதனால் அவர்கிட்ட சொல்கிறாங்க, அதை படிக்கணும்ப்பா, அதை ஆற்றுலலாம் விடக்கூடாது அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்காருக்கு மறுபடியும் கோபம் வந்துடுது. உமக்கு தெரியலாது, ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சுப்பா, ஆனால் இப்போ வந்து இல்லை. ஆடிப்பெருக்கில் வந்து சுவடிகளை ஆற்றில் விட்டால் தான் எங்களுக்கு புண்ணியம், அதனால் அவற்றை நான் கொடுக்க மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. பெரியவர் வந்து வீட்டுக்காரரிடம் ரொம்ப கெஞ்சுறாரு, கொடுங்க நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. நான் கொடுக்கவே மாட்டேன், நீ போறியா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. வந்தவரோ அதற்காக மனம் தளரவில்லை. வந்தவர் வந்து இல்லை, இவர்கிட்ட எப்படியாவது நம்ம ஓலைச்சுவடியை வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு மனம் தளராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை அப்படிங்காங்க. ஓலைச்சுவடியை வாங்கிட்டு தான் நம்ம இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார்.
முந்தி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாசலில் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த திண்ணை எதுக்கு கட்டி வச்சுருப்பாங்கன்னா, வழிப்போக்கு யாராவது போகிறாங்க வராங்கன்னா அந்த திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்போ நைட் ஆனால் அதில் படுத்துருந்துட்டு போவாங்க. அதுக்கு தலை வைக்கிற மாதிரி சின்ன மேடும் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த திண்ணையில் வந்து அவர் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. குளிரும் பனியும் அவரை வாட்டின அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குளிரும் இல்லையா, ஆடி மாதம் ஆடி காத்தடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி குளிரும் பனியும் வந்து அவரை ரொம்ப வாட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விடியற்காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதை பார்த்தார் அப்படிங்காங்க. சரி, அப்புறம் அந்த காலையில் விடிஞ்சோன்னா அந்த வீட்டுக்காரர் ஆடிப்பெருக்கு இல்லையா, ஓலைச்சுவடியை வந்து ஆற்றுல விடுறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு அந்த ஓலைச்சுவடியை ஆற்றில் விடுறதுக்காக போகிறத அந்த பெரியவர் வந்து பார்க்குறாரு. அவரை பின்தொடர்ந்து மறைந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்காரு. அவருக்கு பின்னாடியே போகிறாரு. ஏன்னா அவர் எந்த ஆற்றுல போய் விடுறாருன்னு இவருக்கு தெரியாது இல்லையா, இவர் அந்த ஊருக்கு புதுசில், அதனால மறைஞ்சு மறைஞ்சு போய் ஒரு புதருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிறாரு. வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அந்த ஓலைச்சுவடியை வந்து ஆற்றில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரர் போயிடுறாரு. அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை அப்பெரியவர் தேடி எடுத்தார். அந்த ஆற்றுல விட்டது வந்து அந்த ஆற்று தண்ணி நீரோட மாதிரி போய்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நீரோடையில் போய்கிட்டு இருக்கதை நம்ம ஆற்றுல இறங்கி அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதனால அந்த பெரியவர் வந்து அப்படியே அவர் விட்டுட்டு போன உடனே அந்த ஆற்றுல இறங்கி அந்த ஓலைச்சுவடியெல்லாம் தேடி எடுக்கிறாரு. அவற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைக்கிறார். அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற ஈரத்தை வந்து தன் வேஷ்டியை வச்சு அப்படியே ஒத்தி ஒத்தி அந்த ஈரத்தெல்லாம் எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஓலை நனைஞ்சிரும் இல்லைங்களா, அதனால அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சுவடிகளை வாசிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடியில் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவடியை அவர் படிச்சோன்னா, அதாவது ஒரு பொருளை நம்ம தேடி போறோம், அந்த பொருள் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு கிடைச்சோன்னா நமக்கு கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் கண்ணில் வந்து கண்ணீர் பெருகுதான். அவர் தேடின அருந்தமிழ் இலக்கியங்கள்லாம் அந்த சுவடியில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதில் இவ்வளோ நேரம் பார்த்ததில் இதுதான்ப்பா முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிகழ்வு நடைபெற்ற இடம் என்னது அப்படின்னு கேட்டுருவாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவரே உவே சாமிநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் தான் உவே சாமிநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ இருக்காது. பனை ஓலைகளை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்திலலாம் பேப்பர்லாம் கிடையாதுப்பா, ஓலையில் தான் எதுனாலும் எழுதுவாங்க. அதுக்கு அந்த ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைச்சுவடி, அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு தான் ஓலைச்சுவடின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆகையா அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடியில் தான் எழுதப்பட்டது அப்படிங்காங்க. அதனால பேப்பர் இல்லாதனால அந்த காலத்தில் இலக்கியம், இலக்கணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை அதை எல்லாமே ஓலைச்சுவடியில் தான் எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிளியாமல் எழுதுதல் வேண்டும். ஆமாம், ஆணி வச்சு நம்ம எழுதும்போது அது ஓலை வந்து பார்த்துருக்கீங்களா, சாஃப்டாக தான் இருக்கும். அதை ஆணி வச்சு எழுதும்போது அது கிழிஞ்சிரும் இல்லைங்களா, அப்படி கிளியாமல் எழுதணும். அப்படி கிளியாமல் எழுதுறதுக்காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஓலைச்சுவடியில் எழுத்துக்களில் புள்ளி இருக்காது. அந்த ஓலைச்சுவடியில் புள்ளி வைக்க மாட்டாங்களாம். புள்ளி வச்சா வந்து ஓலை கிழிஞ்சிரும்ல, அதனால புள்ளி வைக்க மாட்டாங்க. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்த கொம்பு எது ரெட்டை கொம்பு எதுன்னு வேறுபாடு இல்லாமல் தான் அந்த ஓலைச்சுவடியில் எழுத்து இருக்குமா. பேரன் என்பதனை பெறன என்றும் வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒத்த கொம்பு இருக்காது, ரெட்டை கொம்பு இருக்காது, பேரன பறன அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம பேரன்னு எடுத்துக்கணும், பெறனன்னு எடுத்துக்கணும். முன்பின் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். முன்னாடி பின்னாடி என்ன வாக்கியம் போட்டிருக்காங்க, அது எந்த வாக்கியத்தோடு அது பொருந்தும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த பெறன அப்படிங்கிறத போடணுமா, பேரன் அப்படிங்கிறத போடணுமான்னு நம்ம பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஏதாவது நம்ம வாசிக்கும் போது அதை பிழை ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற சுவடிகளை வச்சு படித்து அதை ஒப்பிட்டு பார்த்து இதுவும் சரிதானா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்த பின்னர் தான் அவற்றை அச்சுக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார். இதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு எதுக்கு செஞ்சாங்க, அவருக்கு பின்னாடி வர்ற தலைமுறைகள் நம்மெல்லாம் அதை படித்து நம்மளோட பண்பாடு எப்படி இருந்ததுன்னு கற்றுக்கிறணுங்கிறதுக்காண்டி நமக்காக தான் அச்சிட்டு புத்தகத்தை வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. உவே சாமிநாதன்
தாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக ஓய்வின்றி உழைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த ரெஸ்ட்டுமே இல்லாம அவங்க வயசான காலத்துல கூட எங்க இலக்கியங்கள் கிடைக்கும், ஓலைச்சுவடிகள் கிடைக்கும் அப்படின்னு தேடி அலைஞ்சு ஓய்வின்றி உழைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் தமிழ் தாத்தா உவேசா என்று அன்போடும் உரிமையோடும் அவர் அழைக்கப்படுறார். இவ்வளவு இது செஞ்சதுனாலதான் அவங்க நமக்கு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம அன்போடு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். குறிஞ்சிப்பாட்டுங்கிறது 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு இல்லைங்களா? அது கபிலர் எழுதினது. அதை அச்சில் பதிப்பதற்காக அதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அச்சுவடியில 99 வகையான பூக்கள் பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அந்த குறிஞ்சிப்பாட்டு நூல்ல எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்துச்சுன்னா 99 ஞாபகம் வச்சுக்கோங்க. 100க்கு 1 குறையா இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கீழே போவோம். ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடிகள் எந்தெந்த இடத்துல பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். 3 இடம் சென்னை, 1 மட்டும் தஞ்சாவூர். அது எப்படின்னு பாருங்க. ஓலைச்சுவடியை உலகத்திலேயே ஓலைச்சுவடியை கீழே வைக்காம அரசு பாதுகாக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உலகத்திலேனா உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் கீழே வைக்காம கீழ்த்திசை சுவடி நூலகம் அரசு பாதுகாக்குது அப்படின்னா அரசு ஆவண காப்பகம் சென்னை. இது தஞ்சாவூர் நூலகம், சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. 96 பூக்களோட பெயர்கள் மட்டும்தான் அதுல தெளிவா இருந்ததுன்றாங்க. மொத்தம் எத்தனை பூவு? 99. அதுல எத்தனை பூ தெளிவா இருந்திருக்கு? 96 தான். 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 99 பூக்கள்ல 96 பூக்களோட பேர் தான் இருக்கு. 3 பூக்களோட பேர் தெளிவா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 3 பூக்கள் தானே தெரியவில்லை என்று அவர் விட்டுவிடவில்லை. 3 பூவோட பேர் தானே தெரியல, சரி நம்ம 96 பூ தெரியுதுல்ல, அதை மட்டும் வச்சு நம்ம எழுதிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விடல. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடிகள் யாராவது இருக்கிறதா என மறுபடியும் ஊராக வீடு வீடாக தேடி சென்றார் அப்படிங்காங்க. அந்த பூக்களோட பேரு வேற எந்தையாவது யார் வச்சிருக்க ஓலைச்சுவடிலையாவது தெளிவா தெரியுமே, அப்ப யார்கிட்ட இருக்குன்னு மறுபடியும் நம்ம ஊரா போய் வீடா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுறதுக்காக கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பாருங்க. குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று. அதன் ஆசிரியர் கபிலர். இவர் வீடு வீடா இப்படி தேடி போறாரு. பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது. அதாவது ரொம்ப மாசமா அவர் தேடிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப மாசம் கழிச்சு அவருக்கு தேடின சுவடி ஒன்று கிடைச்சிச்சு. அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. எதையும் அரைகுறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார்னு சொல்றாங்க. அவர் பாருங்க, தாத்தா வயசுல கூட அவர் எதையுமே விட்டு விடாம எந்த வேலையுமே அரைகுறையா செய்யாம சுறுசுறுப்பா எங்க என்ன கிடைக்கும்னு பார்த்து அதை முழுமையா செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவே அப்படி செய்யறாங்கப்பா. நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு பரீட்சைக்கு படிக்கிறோம், எதையுமே நாளைக்கு படிச்சிருவோம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கு என்ன போர்ஷனை முடிக்கணுமோ அன்னன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சக்சஸ் நம்மகிட்ட தான்ப்பா இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த 6 மாசத்துக்கு சோம்பலை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா நம்ம எப்படியும் கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். இதுல பாருங்க, உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் பாருங்க. உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 8 தொகை 8 நூல், 10 பாட்டு 10 நூல், சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1 நூல் தான், மணிமேகலை 1 நூல் தான். இதை எல்லாத்தையுமே மொத்தத்தையுமே அவர் பதிப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, புராணங்கள் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 மணி ஆச்சுன்னா எல்லாரும் புரணி பேசுறதுக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலா 9. இதை நீங்கள் இப்படி செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவை 6, தூது 6, உலா 9. ஏன்னா கோவைக்கு தூது போகணும், கோவைக்கு யாராவது தூது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 9 மணிக்கு உலா வர்றவங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
கோவைக்கு யாராவது, யாராவதுன்னா 6, யாராவது அப்படின்னு சொல்கிறாங்களா, யாரு யாரு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதில் 6. அந்த தூது போகிறது யாருன்னு பாருங்கள். அந்த உலா வர்ற 9 மணிக்கு உலா வர்றவர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வெண்பா நூல்கள் 13 அப்படின்னு ஞாபகம். வெண்பா தனியாக படிச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த 3 செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தாதி பரணி மும்மணி கோவை அப்படின்னு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தாதியை அலாதியாக வச்சுருங்க, அது 3. பரணி மும்மணிக்கோவை இரட்டை மாலை இது 3மே 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரணி மும்மணிக்கோவை இரட்டை மாலை 2. அந்தாதியை அலாதியாக வச்சுருங்க, ஏன்னா அது 3 அப்படின்னு. பிற பந்தங்கள், நமக்கு பிற சொந்த பந்தங்கள்லாம் 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிற பந்தங்கள்னா பிற சொந்த பந்தங்கள் 4. அப்புறம் இந்த 3 செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பரணி மும்மணிக்கோவை இரட்டை மாலை 2. அதோட சேர்த்து அந்தாதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தாதியை அலாதையாக வச்சுருங்க, ஏன்னா அது 3. வெண்பா நூல்கள் 13. கோவைக்கு யார் தூது போகிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா 6. உலா 9 மணிக்கு போகிறாங்க. உலா 9 மணிக்கு போகிறவர் நானுன்னு சொல்கிறாரு. 12 மணிக்கு புராணம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் 8 தொகை 10 பாட்டு, 8 தொகை 8 நூல்கள் தான், 10 பாட்டு 10 நூல்கள் தான், சீவக சிந்தாமணி 1 நூல், சிலப்பதிகாரம் 1 நூல், மணிமேகலை 1 நூல். இது எல்லாத்தையுமே மொத்தமாக பதிப்பிச்சுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எளிமையாக இருக்கும்பா, நான் சொன்ன மாதிரி படித்து பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி எளிமையாக இருந்துச்சுன்னா அது மாதிரியும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? மறுபடி பாருங்கள். 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி அலாதியாக வச்சுருங்க 3, பரணி மும்மணிக்கோவை இரட்டை மாலை 2, பிற பந்தங்கள், நமக்கு பிற சொந்த பந்தங்கள்லாம் 4 பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். இப்போ ஊவேசா அவர்கள் எங்கே பிறந்தாங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். திருவாரூர் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊவேசா ஒரு தாத்தா தானே, நம்ம தமிழ் தாத்தான்னு தானே சொல்கிறோம். அவங்கள எப்படி சொல்கிறாங்கன்னா, திருவாரூர் வாங்க தாத்தா, சீக்கிரம் வாங்க தாத்தா அப்படின்னு. ஏன்னா தாத்தா கொஞ்சம் பொறுமையாக தானே நடப்பாங்க. அதனால நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வாங்க தாத்தா அப்படின்னு, வாங்க அப்படின்னு கூப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாரூர் வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தமதானபுரம், அவர் உத்தமமாக இருந்ததுனால தானே ஓலைச்சுவடியெல்லாம் தேடி தேடி பதிப்பிச்சாரு. அவர் பொது நலத்துக்காக தானே பதிப்பிச்சிருக்காரு, அவர் நலத்துக்காக இல்லைல்ல. அதனால உத்தமதானபுரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவங்களோட இயற்பெயர் பாருங்க வேங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியர் பெயர் பாருங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஏன்னா ஊவேசா அவர்கள் ஓலைச்சுவடியா தேடி தேடி தொகுத்திருக்காங்க. அவரோட ஆசிரியர் எப்படி இருப்பாங்க, இவரோட மகா வித்வானத்தானே இருந்திருப்பாங்க. அதனால மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேர் வேங்கட ரத்தினம், ரத்தினமான பிள்ளை இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். இவர் பேர் வேங்கட ரத்தினம் தான். அந்த ஆசிரியரான மீனாட்சி சுந்தரனார் அவங்க வச்ச பேர் தான் சாமிநாதன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இவருக்கு அவங்க ஊர் உத்தமதானபுரம். அவர் ஊர் உத்தமதானபுரம். அவர் அவங்களோட அப்பா பேர் வேங்கட சுப்பு. இதுக்கு தான்ப்பா ரத்தினமான பிள்ளைன்னு ஞாபகம் வச்சுக்கிட சொன்னேன். ஏன்னா அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்பு, இவர் பேர் வேங்கட ரத்தினம். அதனால இதை அப்பா பேரை கேட்டுருவாங்க, இவரோட பேர் என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அதை கவனமாக பிரித்து படிச்சுக்கோங்க. ரத்தினமான பிள்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா அப்படிங்க. அவர் ஊர் பேரு, அவங்க அப்பா பேரு, அவங்க ஆசிரியர் வச்ச சாமிநாதன்கிற பேரு, அதோட சுருக்கம் தான் ஊவேசான்னு அழைக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இவர் பிறந்த ஆண்டு பாருங்க 19/2/1855. அவர் இயற்கை எழுதினது 28/4/1942. இந்த வருஷங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோமான்னா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வந்துருப்பா. ஆனால் வருஷத்தை அவ்வளோ முக்கியமாக மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? பிப்ரவரி மாதம் பிறந்திருக்காங்க, ஏப்ரல் மாதம் இறந்துருக்காங்கன்னு சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் 4ல் 2 போச்சுன்னா 2 தான். அதனால் 19/2 2ஆம் மாதம் பிறந்திருக்காங்க, அதனால 2/5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இயற்கை எழுதின வருஷம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துரும்ப்பா. ஏன்னா இவங்க இறந்த 1942 தான் இவங்களுக்கு ஒரு நூலகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம 1942 ஊவேசா நூலகம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இயற்கை எழுதின வருஷம் நமக்கு ஞாபகம் வச்சிடும். அதனால நீங்கள் பிறந்தது மட்டும் பார்த்துக்கோங்க. 19/2/1855, 2ஆம் மாதம் 2/5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. எந்த எந்த இதழில் எழுதினாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஆனந்த விகடன். அஃது என்ன பேரு அப்படின்னு கேட்டாங்கன்னா என் சரிதம் என்னும் பெயரில் வந்து நூலாக எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவர் தொடங்கிய தமிழ் பணி வந்து முழுமை அடையவில்லை. அவருடைய பேரப்பிள்ளைகளான நாமும் வந்து அப்பணியை தொடர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய சிறப்பு குறிப்புகள் பாருங்க. உவேசா அவர்கள் பெயரில் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. 1942 தான் அவங்க இறந்து போனாங்க. அவங்க இறந்தப்ப வந்து அவங்களுக்கு நூல் நிலையம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உவேசா அவர்கள் வந்து தமிழ் தாத்தா நமக்காக தேடி தேடி ஓலைச்சுவடிகளில் இருக்கிற இலக்கியங்கள்லாம் பதிப்பிச்சு நமக்கு கொடுத்தாங்கல்ல, அதனால தாத்தாக்கு ஸ்பெஷலா ஒரு நூலகம் வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாத்தாவுக்கு ஸ்பெஷலா ஒரு நூலகம் வச்சுட்டாங்கன்னு பாருங்க. ஸ்பெஷலானா பெசன்ட் நகர். பெசன்ட் நகர் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உவேசா அவர்களின் தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞரான ஜியு போப், ஜூலியன் வின்சோன் ஆகியோர் வந்து பெரிதும் பாராட்டினாங்க அப்படின்றாங்க. உவேசாவோட தமிழ் பணியை யார் யார் பாராட்டினாங்க அப்படின்னு பாருங்க. ஜியு போப்பும் ஜூலியல் வின்சோன் அவர்களும். போப் அவர்கள் வந்து இலக்கியத்தை வந்து எல்லாத்தையுமே படித்து அதை வந்து அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாங்கல்ல, அதனால ஜியு போப் அவர்கள் அவரோட சேர்ந்து விண்ணளவுக்கும் இவங்களோட தமிழ் பணியை வந்து பாராட்டியிருக்காங்க. உவேசா அவர்களோட தமிழ் பணியை எது வரைக்கும் பாராட்டியிருக்காங்கன்னா விண்ணளவுக்கு பாராட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வின்சோன் அதாவது விண்ணில் இருக்க சோல் அளவுக்கு பாராட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு பாருங்க. இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வார்த்தை ஜாலத்தில் விளையாண்டு உங்களை ஏமாத்திடுவாங்கப்பா. இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. நடுவண் அரசு தான் அஞ்சல் தலை வெளியிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஜென்ரல் கவர்மெண்ட்டை தான் போஸ்டலோட அதிகாரம் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டை இல்லை. அதனால் நடுவண் அரசுங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. மாநில அரசுன்னு கொடுத்து நம்மளை ஏமாற்றி விடுவாங்க. நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட நினைவு இல்லம் பாருங்க உத்தமதானபுரத்தில் இருக்குது. அதாவது ஒரு தலைவர்களோட நினைவு இல்லம் எங்கே வைப்பாங்க அப்படின்னா அவங்களோட பிறந்த ஊரில் தான் வைப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட நினைவு இல்லம் வந்து உத்தமதானபுரத்தில் இருக்குது. நம்ம வாங்க இந்த லெசன் இவ்வளோ பார்த்துட்டோம். இதில் நம்ம எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க முன்னாடி நம்ம லெசனுக்குள்ளே போவோம். இது ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னா அது வந்து நடந்த இடம் வந்து எங்கே அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் அதில் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓலைச்சுவடிகளில் வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது அப்படின்னு. ஓலைச்சுவடிகள் வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது அப்படிங்கிறது மட்டும் இந்த பாரால போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த குறிஞ்சிப்பாட்டு நூலில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 99. உவேசா அவர்களுக்கு கிடைச்ச பூக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 96. ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, ஆவண காப்பகம் சென்னை, சரஸ்வதி நூலகம் வந்து தஞ்சாவூர். அடுத்து பாருங்க, இவங்க பதிப்பித்த நூல்கள் பாருங்க. 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை சேர்த்தே படிச்சிருங்க 1, புராணங்கள் 12, உலா வந்து 9, கோவை தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி வந்து அலாதியை வச்சிருங்க 3, பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை வந்து 2, பிற பந்தங்கள் வந்து 4. இதில் பாருங்கள் குறிஞ்சிப்பாட்டு வந்து எந்த நூலோட ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் உண்டு. குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். இந்த பாரால அது மட்டும் போதும்பா. நெக்ஸ்ட் பாருங்க, உவேசா அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்கன்னா திருவாரூர். திருவாரூர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் என்ன ஊர்லன்னா உத்தமதானபுரம். உவேசா அவர்களின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேங்கட ரத்தினம். அவர்களோட ஆசிரியர் பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவங்க வந்து ஆசிரியர் வந்து உவேசா அவர்களுக்கு வைத்த பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமிநாதன். உவேசாவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறதான். அவங்களோட பிறந்த தேதினா 19/2/1855. அவங்க இறந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 28/4/1942. உவேசா அவர்களோட வாழ்க்கை வரலாறு வெளிவந்த இதழ் என்னன்னா ஆனந்த விகடன். அது ஆனந்த விகடன். அந்த ஆனந்த விகடனில் என்ன பேரில் அவங்க நூலாக எழுதினாங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிறது. அவங்க உவேசாவோட வாழ்க்கை வரலாறு என்ன பேரில் நூலாக வெளிவந்ததுன்னா என் சரிதம். சரிங்களா? அடுத்து பாருங்க, உவேசா அவர்கள் பெயரால் வந்து நூலகம் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில்
1942 டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் அப்படிங்கிற பேரில் வந்து இப்பயும் செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட தமிழ் பணியை வந்து பாராட்டின வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப், ஜூலியன் வின்சோன். சரிங்களா? நடுவண் அரசு வந்து அவங்களுக்கு என்ன சிறப்பு தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 2006. இவ்வளோதான்ப்பா ஊவேசா அவர்களை பற்றினது. புக் பேக் மட்டும் பார்த்துட்டு இதோட இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓலைச்சுவடி அப்படின்னு எப்படி பிரிக்கணும்னா ஓலை ப்ளஸ் சுவடி பிரிக்கணும். தமிழ் பணினா தமிழ் ப்ளஸ் பணி, குறிஞ்சி பாட்டுனா குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு, எழுத்தாணியை சேர்த்தெழுவது எழுத்தாணி, தா வந்துருப்பா, இத்துக்குட்டல் ஆ அப்படின்னா தா அப்படின்னு வந்துடும். 10 பாட்டு 8 10ங்கிற வல்லினம் மிகும், அதனால் அங்கே இப்பு வந்துடும். ஓலைச்சுவடியை தேடி வந்த பெரியவர் யாருன்னா ஊவேசா அவர்கள். ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு நூறின் பெயர்னா என் சரிதம். ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓயில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார்னா தமிழ் பணி. ஊவேசா அவர்கள் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர், உத்தமதானபுரம். சரிங்களா? உத்தமதானபுரம். ஊவேசா அவர்கள் தாம் டேஸ் என அன்போடும் அறிக்கப்படுகிறார். அவர் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? தாத்தா அப்படின்னு கூப்பிடுவோம்ல, தமிழ் தாத்தா. சரிங்களா? இவ்வளோதான்ப்பா ஊவேசா அவர்களை பற்றினது. இது கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.